ஹாய் டியர், டுடே நம்ம ஜின்னுப்பாக்கும் ஜூனிப்பாக்கும் சேர்த்து ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ இது ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி. ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி. சரி, ஓகே, கண்ணு முடிக்கோங்க. நான் ஸ்டடி சொல்ல போகிறேன். ஏன் இப்படின்னா, அந்த எஃப்எஃப் இருக்குல்ல, அது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 2 பேத்துக்கு சேர்த்த மாதிரி ஒரு நாள் போட்டுட்டுனா எனக்கு ஒரு நாள் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நாளில் நான் எஃப்எஃப் போட்டுடுறேன். அதுக்கு தான் மாஸ்டர் பிளான். ஓகே, கண்ணு முடிக்கோங்க, நான் ஸ்டோரி சொல்கிறேன். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காலேஜ். அந்த காலேஜில் வந்துட்டு எல்லா பசங்களும் உள்ளே போயிட்டு வெளில வரதுமா இருக்காங்க. ரொம்ப பெரிய காலேஜ், ஓகேவா? இந்த சியோல் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதான்னு வச்சுக்கோங்களேன், சியோல் யூனிவர்சிட்டி. இப்போது பார்த்தீங்கன்னா, இந்த மார்னிங் போகிற பேட்ச், ஈவினிங் போகிற பேட்ச், அந்த மாதிரி கூட சில இருக்கும் போல். ஸோ சும்மாலாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் இப்படி பிஸியாக எல்லோரும் வந்துட்டு புக்கும் கையுமா அலைஞ்சிட்ருக்க. அப்படியே காலேஜுக்கு காம்பவுண்டுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதாவது காலேஜ் இருக்குமா, ஸோ காலேஜுக்கு உள்ளே வந்துட்டு அந்த காம்பவுண்ட் பக்கத்தில் 2 பேர் நிற்கிறாங்க. யார் அப்படின்னா, நீங்களும் ஜின்னும் நிற்கிறீங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது காம்பவுண்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நம்ஜு நிற்கிறாரு. நீங்கள் டேய் நல்லா குனிடா அப்படின்னு சொல்லி கத்த, ஜின் வந்துட்டு ஏய் இங்கே பாரு, ஆளுக்கு என் மேலே ஏறி போக நான் என்ன படிக்கட்டா, டென்ஷனில் இருக்கேன், மறுதே சீக்கிரம் ஏறி குதி அப்படிங்கிறாரு. நீங்களும் இருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஜின்னோட முதுகு மேலே அப்படியே ஏறுறீங்க. செம்ம போயிட்டு அவருக்கு தாங்கவே முடியல. ஏய் கொஞ்சம் கம்மியாக தின்னு தொலைய மாட்டியா அப்படிங்க. ஏய் அவ்வளோ வெயிட்லாம் இல்லைடா, நான் உனக்கு மட்டும் எப்படி தானோ, சரி ஓகே இரு நான் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவரோட முதுகு மேலே ஏறிட்டு வவ்வால் மாதிரி அந்த மதில் இருக்குல்ல, அந்த காம்பவுண்ட் சேவர், அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்க. அவரும் ஏறி இருப்பான்னு நினச்சி அண்ணாந்து பார்த்தா தொங்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் நம்ஜூன் வந்துட்டு கத்திட்டு இருக்காரு. ஸோ நம்ஜூன் அப்படி கத்தவும் தான் ஜின்னு வந்துட்டு எதுக்கு அவன் கத்திட்டு இருக்கிற, அவ தான் ஏறிட்டாளான்னு பார்த்துருப்பாரு. பார்த்தா நீங்கள் வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கிறீங்க. அவரும் ஏய் குத்திடி சீக்கிரமா, என்ன பண்ணிட்டு இருக்கிற, சீக்கிரம் நீ, டைம் ஆச்சு, ஷோக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் டேய் இருடா என்னால் ஏற முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொங்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜின் பார்த்துட்டு ஏய் ஏண்டி அவ்வளோ தூரம் நான் குனிஞ்சேன்ல, ஒழுங்காக ஏறி தொலைய வேண்டியது தானே, தொங்கிட்டு இருக்கிற வவ்வாலாட்ட அப்படின்னு கேட்க, நீங்களும் தூக்கி விட்றா என்னடா பண்ணுறேன் நான் அப்படிங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் காலை பிடிச்சி, அதாவது நீங்கள் காலோட அப்படி கீழே அப்படி சொன்னால் மேலே கையை 2 இப்படி வச்சு தொங்கிட்டு இருப்பீங்களா. ஸோ உங்கள் கால் அப்படியே வந்துட்டு பிடிச்சி அப்படியே கொஞ்சம் மேலே புஷ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே கொஞ்சம் மேலே போயிட்டு டபக்குன்னு வந்துட்டு அந்த பக்கம் ஏறி சென்டரில் உட்காந்துக்கிறீங்க. இப்போ பார்த்தா ஹைட்டாக இருக்குது, குதிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. டே குதிக்கணுமாடா அப்படிங்க. குதிக்கணுமாவா, படம் போயிருண்டி, மரியாதை வாடி சீக்கிரமா, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜின்னு குதிச்சு தொலைடி நான் ஏறணும் அப்படிம்பாரு. இருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணும்போது பயமாக இருக்குது, கை காலம் நடுங்குது. ஸோ நம்ஜன் வந்துட்டு நான் பிடிச்சிக்கிற குதி அப்படிங்கிறாரு. டேய் ஒழுங்கா கேட் பாஸ் வாங்கிட்டு அதுலேயும் போயிருந்துருக்கலாம், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஐயோ இவனுங்களுக்கு த்ரில்லு கிக்குங்களுக்காக என்ன முழுசாக கொண்டுருவானுங்களாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறேன் பிடிச்சிக்கோ அப்படிங்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 பேருமே இந்த ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்டு, ரொம்ப சைல்டுஹுட் ஃப்ரெண்டு கிடையாது, இந்த +1லேருந்து ஃப்ரெண்டு. ஸோ எல்லாருமே 3 பேருமே வந்துட்டு +1லேருந்து ஒன்றா தான் படிக்கிறீங்க. இப்போ காலேஜ் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு 2nd இயர் போயிட்டுருக்கிறீங்க. இப்படி தான் 3 பேருமே வந்துட்டு ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ அவரும் பிடிச்சி குதிச்சு தொலை அப்படிம்பாரு. நீங்களும் கடவுளே காப்பாற்றியன, எங்கேயும் அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தவக்கட்டின்னு குதிப்பீங்களா. அப்போது அவர் உங்களை பிடிக்க வர, ஸோ மேலேருந்து குதிக்கும்போது என்ன தான் நல்லா பாடி பில்டராக இருந்தால் கூடவே கொஞ்சம் கஷ்டம் தானே பிடிக்கிறது. நீங்கள் வேறு எக்குத்தப்பாக பறந்துட்டு வந்து குதிப்பீங்க. ஸோ அப்படியே குதிக்கிறங்கிற இப்போ எல்லாரோட கண்ணை குத்திக்கிறீங்க. அவர் உங்களை பிடிக்கிற வரதே பெரிய விஷயம். நீங்கள் அப்படியே கையை விட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு அவர் கண்ணையே குத்திட அவர் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துருவார். ஸோ நீங்கள் அப்படியே குதிச்சிருப்பீங்களா, உங்களையும் பிடிச்சிட்டு கீழே பொத்துன்னு விழ, இப்போ அவர் கீழே கிடப்பார், நீங்கள் அவர் மேலே கிடப்பீங்க. ஸோ இது வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு ஃபீலும் வந்தது கிடையாது. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருந்திருப்பீங்க. பட் இந்த டைம் நீங்கள் அப்படியே அவர் மேலே குதிக்கவும் தொட்டு பேசுகிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சகஜம்தான். பட் இப்போ என்னவோ தெரியல, பட்டுன்னு அவர் உங்களோட கண்ணை ரொம்ப க்ளோஸில் பார்த்துருப்பாரா. ஒரு மாதிரி ஹார்ட்டுக்குள்ளெல்லாம் பட்டர்ஃப்ளை, வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையாக பறக்குது. அது என்னடா ஃபீலிங்னு அவருக்கே தெரியல. அவர் அப்படியே வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்க. நீங்கள் டேய் தேங்க்ஸ்டா, நல்ல வேலை அடி போட்டுருன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படிங்க. அவரும் கண்ணை தேய்ச்சிக்கிட்டே
எந்திரி அப்படிம்பாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்க போக அந்த பக்கம் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஜின்னு இருக்கார்ல, அவரும் வந்துட்டு டக்குன்னு ஏறி ஜம்ப் பண்ணிடுவார். ஸோ இந்த பக்கம் அப்படியே கை உந்தி ஏறினதுமே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடுவாரா. ஸோ நீங்கள் 2 பேர் கீழே கிடக்கிறத பார்க்கல. நீங்கள் எந்திரிக்க போக அவரும் கரெக்டாக ஜம்ப் பண்ண. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மாதிரி அவர் டக்குன்னு ஜம்ப் பண்ணுற இடத்துல நீங்கள் நிற்பீங்களா ஒரு மாதிரி எந்திரிச்சு. அப்போ அவர் அது டக்குன்னு பார்த்து விற்குன்னு பயந்து பேலன்ஸ் இல்லாமல் அவர் கீழே விழுக போக, அவரை பிடிக்க நீங்கள் போக அவரோட ஷர்ட்டை பிடிச்சிருப்பீங்க. ஆனால் அவரோட வெயிட் உங்களால் பேலன்ஸ் பண்ணி இழுக்க முடியாமல் நீங்கள் அவர் மேலே விழுந்துடுவீங்க. ஸோ இப்போது ஜின் வந்துட்டு கீழே கிடக்கிறாரு, அதே மாதிரி நீங்கள் அவர் மேலே கிடப்பீங்க. ஜின்னுக்கும் வந்துட்டு இது நாள் வரைக்கும் உங்கள் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருந்தது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பார். பட் இப்போ என்னவோ தெரியல, சேம் அந்த ஐ கான்டாக்ட் அதையும் மீறி ஒரு இன்ச்சு மேலே போயிட்டு உங்களோட லிப்ஸ் வந்துட்டு அவர் கணத்தில் கிஸ் மாதிரி வந்துட்டு பட்டிருக்கோம். ஒரு மாதிரி அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியா. ஸோ பட்டர்ஃப்ளைல அவருக்கும் பறக்க ஆரம்பிக்குது. நீங்கள் சக்ஜினா அப்படின்னு கூப்பிட, ஆ சொல்லு அப்படிம்பாரு. டேய் ஏன்டா இப்படி குதிச்சா, நான் பாரு எப்படி விழுந்துட்டேன்னு அப்படிமிங்க. அப்போ அது அப்படிங்கிறாரு. அவருக்கு பேச்சே வரல. ஸோ நம்ஜன் வந்துட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் அவர் மேலே கிடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு ஏதோ கற்பனை உலகத்தில் இருந்திருப்பார். இப்போ தான் அவங்க 2 பேர்த்தோட பேச்சு சத்தம் கேட்டு எங்கே என் மேலே இருந்தவளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு பார்த்தா எந்திரிக்கல. ஆக்சுவலாக படுத்துட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் இப்போ ஜின் மேலே கிடப்பீங்க. அடி பாவி, இப்போ தானே என் மேலே கண்டா, இப்போ நான் அவன் மேலே கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு திருத்தப்பனை எந்திரிச்சு அப்படியே தவந்து ஓடி வர்றாரு. ஸோ ஃபாஸ்ட்டாக தவந்துட்டு வந்து உங்களை பிடிச்சி அப்படியே இந்த ஷர்ட் போட்டிருப்பீங்களா, நீங்கள் உள்ளே வந்துட்டு ஒரு ஷர்ட் போட்டு அதுக்கு மேலே ஸ்வெட்டர் மாதிரி போட்டிருப்பீங்க, இந்த கொரியன் ஸ்டைல் தான். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த ஷர்ட்டு அந்த ஸ்வெட்டரெல்லாம் சேர்த்து அப்படியே பிடிச்சி பின்னாடி இருந்து அப்படி இழுக்கிறாரு. நீங்கள் ஏய் விடுறா விடுறா அப்படின்னு கத்துவீங்க. அவரும் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கா, அதுவா விழுந்துட்டேன், உன் மேலே விழுந்த மாதிரி இவன் மேலே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் எழுந்து தட்டி விட்டுட்டு இருப்பீங்க. ட்ரெஸ்ஸில் இருக்கிற குப்பெல்லாம் எல்லா குப்பையும் அப்படியே தட்டி விட்டுட்டு ஜின்னை பார்க்க நீங்களும் பார்க்குறீங்க, நம்ஜனும் பார்க்குறாரு. அவர் என்ன நீங்கள் அவர் மேலே கிடக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவரே கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு எப்படின்னா நீங்கள் அப்படியே அவர் மேலே கிடக்கிற மாதிரியும் உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் நீங்கள் அப்படியே அவர் கணத்தில் பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அவரும் சிரிச்சுக்கிட்டு ஏய் வீடு என்ன புது பழக்கம் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. இதை கேட்டவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவனுக்கு என்னாச்சு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறான்னு சிரிக்கா நம்ஜனுக்கு புரிஞ்சிருச்சு. டே அவள் எந்திரிச்சு இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் நீ அவளை நினச்சி குணம் இருக்காங்கறியா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜெலஸ் ஆகிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா மண்ணெல்லாம் இருக்குல்ல, மண்ணாலே அப்படியே அவரோட மூஞ்சிலே போட்டுருவார். ஸோ மண்ணெல்லாம் மூஞ்சில் விழுந்தும் அதுக்கப்புறம் தான் ஜின்னுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்கள் 2 பேரும் அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. டே யாரை மூஞ்சில் மண்ணாலே போட்டுது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நீங்கள் நான் இல்லை அப்படின்னு சொல்ல நம்ஜனும் இவ தான் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் சத்தியமாக நான் இல்லை ஜின்னா அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போது நம்ஜுன் வந்துட்டு கை அப்படியே மறைச்சி வச்சுருப்பாரு. ஜின்னுக்கு டவுட் வந்து அவரோட கையை பிடிச்சி பார்க்க அவர் தான் போட்டிருப்பாரு. ஸோ மண் அப்படியே அவர் கையில் ஒட்டியிருக்கோம். ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை, இதுக்குள்ள மூஞ்சல் மண்ணள்ளி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வர சண்டை தான். ஸோ 2 பேர் சண்டை போட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா மாற்றி மண்ணள்ளி அவங்க மூஞ்சில் இவங்க மூஞ்சில் அவங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் மண் அள்ளி மூஞ்சில் போட்டுக்கிறாங்க கண் இருக்க மூடிக்கிட்டு. ஸோ இவங்க 2 பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க ஒரு வழியாக அந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி புழுதியாக ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மண்ணள்ளி போட்டுட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்க 10 நிமிஷம் கழிச்சு அந்த புழுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குது. அப்போ பார்த்தா மொத்தமாக நீங்கள் மண்ணில் குளிச்ச மாதிரி அப்படியே உடம்பு தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மண் ஒட்டிட்டு கிடக்குறீங்க. ஹே உனக்கு எப்படி மண் வந்துச்சு, நீ எப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, யானை தன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி நானும் மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன்டா, உங்கள் கூட சேர்ந்தல்ல அதுக்கு தான் என் தலையில் மண்ணள்ளி போடுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே தலையை உதறுவீங்க. அவ்வளோ மண் புழுதி எல்லாமே வந்துட்டு அப்படியே பறக்குது. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் மண்ணள்ளி போட்டுக்கிறேங்கிற பேரில் அள்ளி போட்டுக்கும் போது இவங்களை தடுக்க போய் நீங்கள் இடையில சிக்கியிருப்பீங்க. ஸோ மொத்த மண்ணு உங்கள் மேலே தான் வந்திருக்கும், அவங்க 2 பேர்த்து மேலே மண்ணே இல்லை. ஸோ நீங்கள் கடுப்பாயிட்டு போங்கடா, நான் படத்துக்கும் வரல எங்கேயும் வரல,
மறுதான் என் கண்ணு முன்னாடி நிற்காம ஓடி போயிருங்க எங்காவது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுவீங்க. ஸோ அப்போ நம்ஜூனுக்கும் உங்கள் மேலே ஒரு க்ரஷ் வந்திருக்கும், இவருக்கும் உங்கள் மேலே ஒரு க்ரஷ் வந்திருக்குமா. என்ன பண்ணுறாங்கன்னா ஆளாளுக்கு வந்துட்டு கர்ச்சீஃப் எடுத்து உங்கள் மூஞ்சி துடைக்கிறேங்கிற பேரில் 2 பேரும் சேர்ந்து உங்கள் மூஞ்சில் என்ன பண்ணிடுவாங்கன்னா கர்ச்சீஃப் வச்சு அழுத்திடுவாங்க. ஸோ அப்படியே நீங்கள் என்ன ஆயிடுறீங்கன்னா 2 பேரும் அட் டைமில் மூஞ்சில் அப்படி கர்ச்சீஃப் வச்சு அழுத்த பேலன்ஸ் இல்லாமல் பின்னாடி மல்லாக்க விழுந்துருவீங்க. ஸோ உடனே நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லி கத்த, இப்போது நம்ஜூன் வந்துட்டு ஐயோ மயன் விழுந்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கையை கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே கையை பிடிக்க போக அப்போது டக்குன்னு ஜின் வந்து கையை கொடுக்க வச்சு உங்களை பிடிச்சிடுவாரு. ஸோ ஜின்னோட கையை நீங்கள் பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு நம்ஜூனுக்கு ஜெலஸ் ஆகிட்டு இவனோட கையை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்னொரு கையை வந்துட்டு இவர் பிடிச்சிக்குவார். ஸோ 2 பேரும் உங்களை ஒட்டுக்கா சேர்த்து இழுக்கிறேங்கிற பேரில் ஃபாஸ்ட்டாக இழுக்க இப்போ மல்லாக்க விழுந்த நீங்கள் அவங்க ஒரே இலாக இழுக்கவும் போய்ட்டு குப்பரடிச்சு விழுந்துடுறீங்க. மூக்கில் செம்ம காயம். ஸோ நீங்கள் மறுபடியும் கீழே விழுந்ததை பார்த்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கு என்ன பண்ணுறதே தெரியல. டேய் உன்னால் தாண்டா விழுந்தா, இதுக்கு அப்படி இழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னி கேட்க, ஸோ நம்ஜூனும் இங்கே பாரு உன்னால் தான் அவள் விழுந்தா, நீ தான் அப்படி போட்டு இழுத்துட்ட, இப்போ பாரு எப்படி கிடக்குறான்னு, அவளுக்கு அடிபட்டுருச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் கீழே விழுந்தால் சிரிப்பாங்க 2 பேரும். இப்போ 2 பேர்த்துக்கு பதறது. அப்படியே வந்து ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஒயன் ஒயன் எந்திரிடி அப்படின்னு சொல்லி கூப்பிட நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காருவீங்க. பார்த்தா மூக்குலேருந்து பல 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 ரத்தம் மூக்கு அப்படியே வீங்கிருக்கும், படிச்சிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படியே அவங்க 2 பேர்த்து முறைக்க அவங்க வயன் ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கண்ணை முன்னாடி நிற்காதீங்க, எங்காவது போயிடுங்க, கண்ணை முழிக்கிறதுக்குள்ளே எங்காவது போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுவீங்க. சமகம் உங்களுக்கு இப்படி பொழுதுனிக்கா அடிபட்டுட்டே இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அப்படியே கண்ணை மூடிட்டு நிற்பீங்க. சரி இவங்க போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு ஏதோ குதிரையில் போகிற மாதிரி ஒரு ஃபீலு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா நம்ஜூன் தான் உங்களை தூக்கி தோல் மேலே போட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. டேய் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ பின்னாடி ஜின்னும் என்னவ இவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா பின்னாடியே ஓடி வந்துட்டுருப்பாரு. அப்போ கூட நான் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வரேன், உனக்கு கை வலிக்கும் அப்படின்னு கேட்க, நீங்கள் டேய் நல்லா தான் இருக்கிற விடுங்களா நானே நடந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஜின் கேட்காம கூட நானே தூக்கிட்டு வரேன்னு சொல்லி கேட்க நம்ஜூனுக்கு கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ஜின்னை பார்க்க, ஏண்டா என்கிட்டேவா இவன் இனிமே ஏன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜின்னும் அவள் ஏன் ஆள்டா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருடைய மனசுக்குள்ளேயே போட்டி போட்டுப்பாங்க. அப்போது நம்ஜூன் வந்துட்டு உங்களை கொடுக்காம தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க, உங்களுக்கு வர குலுக்கி ஓடுறாரா. ஸோ அப்படியே இந்த வில்லன்லாம் ஹீரோயினத்துக்கு போட்டு போவாங்க பார்த்தீங்களா தோல் மேலே. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட வயிறு வந்துட்டு அவரோட ஷோல்டர் இருக்குல்ல, ஸோ ஷோல்டர்கிட்ட அப்படியே அழுந்துக்கிட்டு இருக்கும், கொமட்டிட்டு வருது, அப்படியே ஒரு மாதிரி தம்னு அவர் ஓடிட்டுருக்க, உங்களுக்கு தலையே சுற்றுது. அப்போது ஜின்னுக்கு இதை பார்த்து கோவம் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு கட்டை இருக்கும், பக்கத்தில் கிடைக்கிற கட்டையை எடுத்து அப்படியே நம்ஜூனோட கால் மேலே போட்டுருவார். ஸோ கால் பரட்டி விட்டு நம்ஜூன் விழுந்தா அவர் வந்து உங்களை தூக்கிட்டு போயிடலாமாம்மா, கேட்ச் பண்ணிடலாமாம்மா. அப்படி யோசிச்சவருக்கு நீங்களும் சேர்ந்து விழுவீங்கன்னு தெரியலையே. ஸோ 2 பேரும் நீங்கள் நம்ஜூன் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா சேர்ந்து பொத்துன்னு விழுந்து அப்படியே நம்ஜூன் உங்களை விடவே இல்லை, அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. ஸோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பிறண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதை பார்க்குற ஜின்னுக்குன்னா என்னது நான் ஒன்று நினச்சேன் அது ஒன்று நடக்குது, தேவையில்ல விடுறா கட்டி பிடிக்காதடா விடுறான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டுருப்பாரு. ஸோ அப்போது ஒரு இடத்துல போய்ட்டு 2 பேரும் அப்படியே ஸ்டாப் ஆக ஜின் ஓடி வந்து நம்ஜூன் கையில் அப்படின்னு டைட்டாக பிடிச்சிருப்பாரா, கையெல்லாம் பிரித்து விட்டுட்டு உங்களை அப்படியே வந்துட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அவர் இருக்கிற கோவத்துக்கு இழுக்கிற வசையில் உங்களுக்கு கையை சுலுக்கிடுது. ஒரு மாதிரி எலும்பு சடக்கு அப்படின்னு ஒரு மாதிரி வருமில்ல, சடக்குன்னு ஒரு மாதிரி சத்தம் வரும்ல, அந்த மாதிரியே வந்துடுது. நீங்கள் ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா ஜின்னும் என்னடியாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நாசமாக போனவனுங்களா, நல்லா இருப்பீங்களாடா நீங்கள், ஏன்டா என்ன இப்படி சாவடிக்கிறீங்க, மரியாதை போயிருங்க, நான் கண்ணெல்லாம் மூட மாட்டேன், ஏஞ்சி போயிருங்க, நானே வீட்டுக்கு போய்க்கிறேன், மரியாதையே போயிருங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ஜூனும் ஏஞ்சி வந்து உட்காந்துட்டு ஐயன் உனக்கு அடிபட்டுருக்கு பாரு, மூக்கில் எப்படி போல ரத்தம் வருது, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், முதல்ல எல்லாம் இவனால தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் கையை பிடிச்சி ஒரு பக்கம் இழுக்க, ஆல்ரெடி ஒரு கையை ஜின் இழுத்து ஒரு மாதிரி சுலுக்கியிருக்குமா, அதை தூக்கவே முடியாமல் நிற்கிறீங்க. இப்போ இவர் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து உங்களோட கையை பிடிச்சி இழுக்க இந்த கையும் ஒரு மாதிரி சுலுக்கிடுது. ஸோ 2 கையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு சுத்தமாக அசைக்க கூட முடியல. அப்படியே வந்துட்டு டேய் மரியாதையாக போயிருங்கடா, 2 கையும் எனக்கு உடச்சிட்டிங்க, இதுக்கு மேலே இங்கே நின்னீங்கன்னா
என்ன பண்ணுவேனே தெரியாது, போயிருங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போவும் எப்படி பாதியில் விட்டுட்டு போக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்குறாங்க. அப்போ நீங்கள், ஓ, ஏன் அரை உசுராக இருக்க, முழு உசுரையும் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதை கேட்டு அவங்க, முன்னெல்லாம் வந்துட்டு நீங்கள் விழுந்தாலும் சரி என்னன்னாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு மாதிரி சிரிப்பு தானே வரும், சிரிச்சுட்டு தானே இருப்பாங்க. பட் இன்றைக்கி நீங்கள் எதனாவது பண்ணாலையா அவங்க 2 பேர்த்துக்கும் ஃபீல் ஆகுது, ஏன்னா லவ் வந்துடுச்சுல, அதனால தான். ஸோ லவ் பண்ணுறாங்களாம், அதனால் கேர் காட்டுறாங்களாம் அப்படிங்கிற பேரில் உங்களை மொத்தமாக டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்படி திட்டிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து நடக்கிறீங்க, ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. இப்போ நடக்கும்போது கையை வீசி நடந்தால் நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் கையை வீசாமல் ஃபாஸ்ட்டாக நடந்தால் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு கை 2 ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அது என்னாச்சுன்னே தெரியல, அசைக்க கூட முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குது. இவங்கக்கிட்ட இருந்தால் நம்மளை கொன்றுவானுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக நடந்து போக, இப்போது ஜின் என்ன பண்ணுறாருன்னா வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக அப்படியே கையை நீட்டிட்டு ஓடி வருவார். அப்போது நம்ஜுன் வந்துட்டு அந்த கட்டையை பார்க்குறாரு. இந்த கட்டை தானே என் காலில் வந்து விழுந்துச்சு, இவன் தான் அதை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த கட்டையை எடுத்து நம்ஜுன் வந்துட்டு ஜின் ஓடிட்டுருப்பாரா. ஸோ நீங்கள் முன்னாடி நடந்து போக, பின்னாடி ஜின் ஓடி வருவார் உங்களை பிடிக்கிறதுக்காக அவர் கையை நீட்டிக்கிட்டே. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ஜுன் வந்துட்டு இருடியும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையை தூக்கி ஜின்னோட கால் மேலே போட, அவரோட கால் அவர் ஓடி வந்துட்டு இருக்கிற ஃபாஸ்ட்டுக்கு பரட்டி விட, அவரை அப்படியே பறந்து வந்து அந்த கையை நீட்டிட்டு இருக்கிறவர் அப்படியே அந்த கையை நீட்டிகிட்டே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களோட ஷர்ட் அப்படியே பிடிச்சிட்டு கீழே விழுவாரா. ஸோ உங்களோட ஷர்ட்டு ஸ்வெட்டரும் சேர்த்து பின்னாடி எல்லாமே பொத்துன்னு கிழிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் இன்னர் தானே போட்டிருப்பீங்க, ஸோ இன்னர் தெரியிற அளவுக்கு கிழிஞ்சு போயிடும். அந்த ஷர்ட்டு ஸ்வெட்டர் எல்லாமே கிழிஞ்சு உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது, எதுவும் பண்ணவும் முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டபக்குன்னு அப்படியே நிலத்தில் அப்படியே படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு அது கிழிஞ்சிருச்சுன்னு தெரியுது. ஸோ அதாவது ஒட்டி நிற்கிறதுக்கு செவரும் கிடையாது, அந்த இடம் சும்மா ஒரு மாதிரி மண்ணு தர தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே நீட்டி விட்டு படுத்துக்கிறீங்க மல்லாக்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ஜன் ஓடி வந்து என்கிட்டயே வா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு உங்ககிட்ட வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் படுத்துட்டு இருக்கிறனால அவருக்கு தெரியல, இங்கே தான் இருந்தா இவன் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பராக்க பார்த்துட்டு வந்து உங்களோட கால் பட்டு அவர் பொத்துன்னு கீழே விழுந்துருவார். ஸோ அவர் கீழே அவர் குப்பை அடித்து விழுந்துருவாரா. ஸோ மண்ணெல்லாம் மூஞ்செல்லாம் ஒட்டிக்குது, அப்படி அவர் கீழே விழுந்து கிடக்க 3 பேர் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தான் கிடக்குறீங்க. ஜின்னு இப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவரோட கையில் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு ஜின்னுக்கு ஒரே ஷாக்கு. ஐயோயோ என்னது, ஒயினோட ட்ரெஸ்ஸு என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் ஒரு பக்கம் கிடக்க, நம்ஜுன் ஒரு பக்கம் கிடக்குறாரு, நீங்கள் மல்லாக்க கிடக்குறீங்க, அவர் குப்பரை கிடக்குறாரு. இப்போது நம்ஜுனுக்கு தெரியாதுல்ல நீங்கள் ஏன் அப்படி கிடக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு பார்த்தா நீங்கள் அப்படி கிடப்பீங்களா. வயன் எந்திரிடி, ஏன்டி இப்படி கிடக்குற, அடிக்கிற வெயிலுக்கு இப்படி மண்ணில் இப்படி படுத்துருக்குற, சுடலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்ப வருவார். அந்த பக்கம் இருந்து ஜின்னும் டே விடுடா அவளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவரோட ஆக்சுவலாக அவர் உங்களோட ட்ரெஸ் அப்படி பிடிச்சி கிழிச்சிட்டாருன்னு. அதனால தான் நீங்கள் அப்படி கிடக்குறீங்கன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதனால நம்ஜுனா வானா அப்படின்னு சொல்லி கத்திட்டே ஓடி வர, இந்த பக்கம் நம்ஜுன் எந்திரி வயன் இப்படி கிடக்காத சுடும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களை கையை பிடிச்சி தூக்க வர, உங்களுக்கு தான் கையில் வந்துட்டு அடி 2 கையும், அதனால இது உனக்கு கையில் தூக்குனா வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி தூக்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் 2 ஷோல்டர்கிட்டையும் முன்னாடி வந்துட்டு ட்ரெஸ்ஸை அப்படியே பிடிச்சி வெடுக்குன்னு இழுப்பார். ஸோ ஆப்வியஸ்லி ட்ரெஸ்ஸு முன்னாடியே கிழிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறது, ஜஸ்ட்டு அந்த இது இருக்கும்ல, ஸோ அந்த பிரேசஸ், அதுக்கப்புறம் அந்த ஜிம்மிஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒரு லாங்காக போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அது 2 தான் போட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது குனிஞ்சும் படுக்க முடியாது, நிமிர்ந்தும் படுக்க முடியாது, அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்காந்து அப்படியே காலை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு பரதேசி நான் என்னடா பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ஜுன் வந்துட்டு அவரோட கையவே பார்த்துட்ருக்காரு. இப்போ என்ன நடந்துச்சு, இந்த ட்ரெஸ் எப்படி என் கையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு, அவர் கையை பார்க்குறாரு, திருப்பி அவர் கையும் இந்த ட்ரெஸ்ஸையுமே பார்த்துட்ருக்க. ஜின்னு அங்கேருந்து ஓடி வந்து அறிவு கட்டவனே ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஜின் இங்கே பாரு என் கைக்கு இவ்வளோ பவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது சட்டுன்னு அவரோட தலையிலே வந்து ஒரு கல் அடிச்சுக்குது, அதாவது கல் வந்து விழுகுது. நம்ஜனும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் தான் கல் எடுத்து போட்டிருப்பீங்க அவர் தலை மேலேயே. ஸோ நம்ஜனும் மயன் ஏன்டி இப்படி பண்ணுற,
நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன் அப்படின்னு சொல்ல, கல்லெடுத்து எட்டத்தில் உங்களுக்கு கை வேறு இன்னும் அதிகமாக வலிக்குது. கோவத்தில் அப்படியே எடுத்து வீசியிருப்பீங்க. ஆனால் கை வந்துட்டு நகர்த்தவே முடியாமல் இருந்துச்சுல்ல, அதை மறந்துட்டு உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக கல்லெடுத்து எறியா இன்னும் அதிகமாக கை இதாகிடுச்சு. ஸோ உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போது என்ன பண்ணுறது? அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது இவங்க 2 பேரும் பார்த்துட்டு, ஐயோ ஒயன் இரு, உனக்கு நான் என்னோடய ட்ரெஸ்ஸு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்துட்டு அவரோட ஷர்ட்டை கழட்ட போக, இங்கே நம்ஜூன் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் ஏன் ட்ரெஸ்ஸை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸை வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்துருப்பாரா. அவரோட ஷர்ட்டு ஒரு மாதிரி 4 டரு கிழிஞ்சு போயிடுது அவர் இழுத்த போர்ஸுக்கு. ஸோ ஜின் சிரிச்சுக்கிட்டே, அவளுக்கு ஏன் ட்ரெஸ் தாண்டா கொடுப்பேன், அவன் ஏன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக நம்ஜூனை பார்த்த மாதிரியே அவரோட ஷர்ட்டை கழட்டி உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்களும் வந்துட்டு நான் எப்படா போடுவேன், என்னால் கையை நகர்த்தவே முடியல அப்படின்னு சொல்லவும், ஆஹா என்ன ஒரு வாய்ப்பு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்குன்னா அப்படியே குஷியாக இருக்குது. அப்படியே வந்து நின்றுட்டு பின்னாடி இருந்து உங்களுக்கு கையை அப்படியே வந்துட்டு இது பண்ணி அவரோட ஷர்ட்டை வந்துட்டு போட்டு விடுவார். அப்போது பட்டன் போடணும்ல, அப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஒயன் பட்டன் போடணுமா அப்படின்னு கேட்க, ஏடா கேள்வி, கில்ஸ் விட்டீங்கல்ல போட்டு விடுங்கடா அப்படின்னு சொல்ல, போட்டு விடுங்கடாவா அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனும் ஓடி வந்து நானும் பட்டன் போடுறேன் பாரு. அப்போ ஜின்னு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவர் வந்துட்டு இப்போது பட்டன்லாம் போட்டு விட்டுறாரு. ஸோ ஃபைனலாக ட்ரெஸ் உங்களுக்கு ஓகே, மானம் போகலை, இப்போது போகலாண்டா சாமி, இதுக்கு மேலே இன்னும் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எந்திரிச்சு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜின் வந்துட்டு மேலே சட்டையே இல்லாமல் வந்துட்டுருப்பாரு. இங்கே நம்ஜூன் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பனியன் போட்டிருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு ஷர்ட்டு தான் கிழிஞ்சிருக்கும், பனியன் உள்ளே போட்டிருக்காரு. ஆனால் ஜின்னுக்கு வந்துட்டு வெறும் ஷர்ட்டு போட்டுருந்துருப்பாரா. இப்போ அப்படியே ஒரு மாதிரி சட்டையே இல்லாமல் கூட வீர தீர செயல் புரிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி கம்பீரமாக நடந்து வந்துட்டுருக்காரு உங்கள் பின்னாடி. அப்போது நம்ஜூன் வந்துட்டு ஒரு மாதிரி ஜின்னை வம்பிழுத்துட்டே, இங்கே பாருடா நான் ஒயனை லவ் பண்ணுறேன் அப்படிங்க. ஜின்னு உனக்கு முன்னே நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அது எப்போ அப்படின்னு கேட்கவும் ஜின் வந்துட்டு சொல்கிறாரு, நீ எப்போ அவளை லவ் பண்ண ஆரம்பித்த அப்படின்னு கேட்க, உனக்கு முன்னாவே என் மேலே தான் விழுந்தா, அப்போ இருந்து எனக்கு லவ் வந்துச்சு அப்படிம்பாரா. ஐயோ எனக்கு முன்னையே அவனுக்கு வந்துச்சா அப்படின்ட்டு, இங்கே பாரு வேணாவும் மேலே தவறி விழுந்திருக்கலாம், ஆனால் அவளை நான் தான் தூக்கி விட்டேன் மேலே. ஸோ எனக்கு அதுக்கு முன்னே லவ் வந்துச்சு, ஒயன் எனக்கு தான் அப்படிம்பாரு. நம்ஜூன் வந்துட்டு இல்லை அவன் எனக்கு தான் அப்படிங்க, இல்லை எனக்கு தான் உனக்கு தான். 2 பேத்துக்கு பின்னாடி மறுபடியும் சண்டை. இவங்க இப்படி சண்டை போட்டே வர முன்னாடி நீங்கள் மண்ணெல்லாம் அப்படி தலையில் ஒட்டி கிடக்குது, தவட்டு கூட முடியாது, கையெல்லாம் வலிக்குது, கை 2 வடிஞ்சு போன மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தொலைன்னு ஒரு சட்டையை போட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஜீன் வந்துட்டு போட்டிருந்துருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல் ஜீன் கிடையாது, அந்த லூஸாக இருக்கும்ல அது மாதிரி தான், லேஸாக ஒரு ஃபேப்ரிக் இருக்குல்ல ஜீன்லேயே, அந்த டெனிம்லேயே லேஸாக ஒரு ஃபேப்ரிக் இருக்கும்ல அதுதான் போட்டிருப்பீங்க. ஒரு மாதிரி கிழிஞ்சு இருக்கும்ல, ஸோ அந்த கிழிஞ்ச ஸ்டைலில் போட்டிருப்பீங்க. இப்போது இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே வர நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. அப்போது இவங்க ஒயன் எனக்கு தான், ஒயன் உனக்கு தான் சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்க, உங்களுக்கு காது கேட்கல அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு. ஆனால் இவனுங்க எதுவும் சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வருவீங்க. 2 பேர் எங்கடா இவங்க வந்துட்டு ஏதாவது ரொம்ப அடிபட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கலான்னு ஓடி வரும்போது இவங்க வந்துட்டு, டேய் இங்கே பாரு அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பாங்களா. நீங்களும் கரெக்டாக அவங்க கிட்டே வர அவங்க 2 பேரும் மாற்றி அவங்கள குத்திக்கலான்னு சொல்லி வரும்போது நடுவில் நீங்கள் வந்து சிக்கிடுவீங்க. ஸோ 2 பேர்த்தோட பஞ்சும் உங்கள் கண்ணத்துலேயே விழுகும். ஸோ இவர் குத்துறப்போ கண்ணு இந்த பக்கம் திரும்புது, அவர் குத்துறப்போ இன்னும் அந்த கண்ணு இந்த பக்கம் திரும்பி ஒரு மாதிரி கழுத்தே சுலுக்கிடும், அப்படியே பொத்துன்னு போய் கீழே விழுந்துருவீங்க. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கு இன்னும் ஷாக்கு. ஏன்னா நீங்கள் விழுந்த இடம் ஒரு சேரு, ஓகேவா, அதாவது ஹிப்புக்கு மேலே வந்துட்டு நார்மல் இடத்துல கிடக்குறீங்க. ஸோ சேர் ஓட்டில், ஆனால் இடுப்புக்கு கீழே சேத்துக்குள்ளே கிடக்குது. அப்படியே சுற்றி போய் விழுந்திருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயோ வயன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி ஓடி வந்து அப்படியே வந்துட்டு உங்களை தூக்குறாங்க. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க கண்ணை முழிச்ச மாதிரி. ஒருத்தங்க அப்படியே கழுத்தோட ஷோல்டரை பிடிச்சி தூக்கிட்டு இருக்க, இன்னொருத்தங்க அதாவது ஜின் வந்துட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி தூக்கிட்டு இருப்பார், கையை பிடிச்சி தூக்கியிருப்பார். அண்ட் நம்ஜூன் வந்துட்டு உங்களோட காலை பிடிச்சி தூக்கிட்டு வர, என்னடா போனதை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போயிட்டுருக்குறீங்க அப்படின்னு தோணுது. ஆனால் நீங்கள் போன மாதிரி தான் கிடப்பீங்க, அப்படியே அவ்வளோ அடி. ஸோ இப்போது கொண்டு வந்த இடத்துல நிற்க வச்சுட்டு ஐயோ உனக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்க, இதுக்கு மேலே ஆகிறதுக்கு எனக்கு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க,
அப்போ பார்த்தா உங்களுக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது, பேண்ட்டெல்லாம் நனைஞ்சு போய் கிடக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ பேண்டெல்லாம் நனைஞ்சிருச்சுல, எவன்டா எவன்டா என்னை குத்துண்டு அப்படிங்க 2 பேர் தான் குத்திருப்பாங்க. ஸோ 2 பேர் திருத்துன்னு முழிக்க நீங்கள் இப்போது எனக்கு பேண்ட்டு வேணும், என்னாலலாம் நனைஞ்சு போன பேண்ட்டை போட முடியாது அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் பேண்ட்டு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சட்டைனா கழட்டி கொடுத்துருவாங்க, பேண்ட் எப்படி கழட்டி கொடுக்குறது? ஸோ ஜின் வந்துட்டு ஆல்ரெடி வெறும் விளையாடி இருப்பாரா, அவர் வந்துட்டு போட்டிருக்கிற பேண்ட் வந்துட்டு கழட்டி கொடுத்தா அவரோட மானமே போயிடும். ஸோ நான் சட்டை கொடுத்தல நம்ஜுனா, நீ பேண்ட்டு கொடுக்க மாட்டியா, வயனுக்காக இது கூட பண்ண மாட்டியான்னு ட்ரிகர் பண்ணுற மாதிரி கேட்க, நம்ஜுன்னு ஒரு ஆவேசத்தில் நான் தரேன் வயன், உனக்கு நான் தரேன், நான் கொடுக்காம வேற யார் கொடுப்பா, உன் மொத்த மாட்டி நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டெல்லாம் கலட்டி அப்படியே அந்த உள்ளே வந்துட்டு ஒரு இந்த பாக்ஸர் மாதிரி உள்ள இன்னர் போடுவாங்கள்ல அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா எப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் மாதிரியே இருக்கும்ல, அதாவது தை வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு சின்ன இன்னர் போடுவாங்கள்ல அந்த மாதிரி போட்டிருப்பாரு. ஸோ அது ஒரு மாதிரி மஞ்சள் கலர் இன்னர் டாம் அண்ட் ஜெரி படம் போட்டிருக்குது. ஸோ அப்படி போட்டிருப்பாரு. ஜின்னும் நீங்களும் அப்படியே ஷாக்காக அவரையே பார்க்க, அவரும் அப்படியே பேண்ட்டை கழட்டி உங்கள் கையில் நீட்டிட்டு, இந்தா போட்டுக்கோ, நீ போட்டுக்கோ, உன்னை மறைச்சி நான் நிற்கிறேன், என் பின்னாடி நின்று நீ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று 2 கையை நீட்டிப்பார். ஸோ நீங்கள் இங்கே எப்படா நான் மாற்றுவேன், இருங்க நான் போய்ட்டு அந்த மரத்துக்கு முன்னாடி மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு போக, அவங்க பின்னாடியே 2 பேர் வராங்க. டேய் அங்கே எதுக்கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஏன் யாராவது பார்த்தா என்ன பண்ணுறது, மரம் ஒரு சைடு தான் மறைக்கும், முன்னாடி யார் மறைப்பா, நாங்கள் பின்னாடி திரும்பி நிற்கிறோம், நீ மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே உங்கள் மானத்தை காப்பாற்றுங்கிற பேரில் மானத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க. வேறு வழி இல்லை, உங்களுக்கு அந்த வெட்டாக இருக்கிற ட்ரெஸ் போட சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பேண்ட்டை கழட்டுவீங்க. ஸோ உங்களோட இன்னர் ஆப்வியஸ்லி தண்ணிக்குள்ளே விழுந்தால் நினைஞ்சிருக்கும் தானே. ஸோ அதுவும் நினைஞ்சு போயிட்டு இப்போ என்ன பண்ணுறது, இதையும் மாற்றணுமே, கேட்டால் கொடுப்பானுங்களா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வெட்டான ட்ரெஸ்ஸு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவ்வளோ ஒரு மாதிரி உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அதனால் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அந்த டாம் அண்ட் ஜெரி போட்ட இன்னர் அந்த கருமத்தை போடுறது ஒன்று போடாது இருக்கிறது ஒன்றுன்னு சொல்லிட்டு பேண்ட்டை மட்டும் அப்படியே மாற்றிக்கிறீங்க. ஸோ மாற்றிட்டு நீங்கள் போட்டிருக்கிற பேண்ட்டெல்லாம் ஆல்ரெடி பாதி கிழிஞ்சிருக்குமா. ஸோ எல்லாத்தையும் அதை கிழிஞ்செல்லாம் இருக்குது, அதை தூக்கி அப்படியே எரிஞ்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை எரியத்துக்கும் மனசு வரல. 3500 போட்டு வாங்கியிருப்பீங்க. ஸோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்ட் இருக்குல்ல, அந்த சேதுக்கு அந்த பேண்ட் அப்படியே எடுத்து ஷோல்டரில் அப்படியே போட்டுக்கிறீங்க. அப்படியே ஷோல்டரில் போட்டுட்டு தலையெல்லாம் ஃபுல்லாக மண் குப்பை, அப்புறம் தொலைன்னு ஒரு ஷர்ட்டு, அப்புறமா சம்மந்தமே இல்லாமல் பெரிய சைஸுக்கு ஒரு பேண்ட்டு, அது கீழெல்லாம் மடித்து விடணும். ஸோ ஒரு மாதிரி மடித்து விட்டாலுமே ஒரு மாதிரி காலுக்கு இது வந்துகிட்டே இருக்குது, காலை தடுக்கிட்டே இருக்குது, நடக்க முடியாமல் ஜாம்பி மாதிரி நடந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு நம்ஜூன் அப்படியே ஒரு ஒரு இந்த ஷர்ட்டுக்குள்ள பனியனு, அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் கலர் டாம் அண்ட் ஜெரி போட்ட அந்த மஞ்சள் கலர் டாம் அண்ட் ஜெரி போட்ட அந்த இன்னர் ஓகேவா, அதை போட்டுட்டு அப்படியே கம்பீரமாக நடந்து வந்துட்டுருக்காரு. அவருக்கு ஏதோ சாதித்த மாதிரி ஒரு நினைப்பு. அப்படியே உங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஜிந்தா, அவரோட பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணியாக தான் இருக்கும். ஒரு மாதிரி கிழிஞ்சு போன மாதிரி டிசைன் தான் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க, அதுதான் ஃபேஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி கிழிஞ்சு போன ஒரு பேண்ட்டு மாதிரி போட்டுட்டு ஷர்ட்டே இல்லாமல் ஒரு மாதிரி அவரும் ஏதோ சாதித்த மாதிரி கம்பீரமாக நடந்து வர்றாரு. ஸோ நடுவில் நீங்கள் ஜாம்பி மாதிரி நடக்க, உங்களுக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் இவங்க 2 பேரும் ஏதோ பாடி கார்டு மாதிரி அப்படியே ஸ்டைலிஷாக நடந்து வர மாதிரி நடந்து வந்துட்டு இருக்க. இப்படி தான் 3 பேர் ஒரு பாதி தூரம் போயிருப்பீங்க. டைம் பார்த்தா இன்னும் இருக்குது, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது படம் போடுறதுக்கு. இந்த கோலத்தில் எவனாவது படத்துக்கு போக யோசிப்பானா? ஆனால் நீங்கள் 3 பேரும் டைமை பார்த்துட்டு மூஞ்ச பார்த்துக்கிறீங்க. ஏய் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, படத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அவங்களும் இந்த படத்தை பார்த்தே ஆகணும், இவ கூட ஒன்றா உட்காந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லுவார். ஜின்னும் அதே மாதிரி தான் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே தான் தேட்டரில் பார்த்தா நம்ஜூனோட பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் நம்ஜூன் 2 பேரும் அப்படியே கையை கோர்த்துக்கிட்டு அந்த பாப்கார்னை வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது அந்த பாப்கார்ன் வந்துட்டு
நீங்கள் சாப்பிடும்போது நம்ஜன் உங்களுக்கு ஊட்டி விடுவார். அதனால நீங்களும் உங்கள் கையில் இருக்கிற பாப்கார்ன் எடுத்து அவருக்கு அப்படியே ஊட்டி விடுறீங்க. நம்ஜன் தான் ஆக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிட்டு ஆக்காட்ட சொல்ல அவரும் அப்படிம்பாரு. அப்போ நீங்களும் அந்த பாப்கார்ன் அவர் வாய்க்குள்ளே போடுவீங்க. அவரும் வந்துட்டு அதை மெல்லும்போது ஒரு மாதிரி கடக்கு முடக்குங்குது, பல்லு கறக்குங்குது. அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா ஜின்னு தான் அவரோட பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. இன்னும் நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, அதாவது அந்த ரோடு இருக்குள்ள ஒரு மாதிரி காடு, அந்த மாதிரி இடத்துல தான் நிற்கிறீங்க. இன்னும் படத்துக்கெல்லாம் போகலை. இது இவரோட கனவு, இமேஜினேஷன். ஸோ இவர் ஆன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கவும் ஜின்னுக்கு கோவம் வந்து கல் எடுத்து வாயில் போட்டு பாப்கார்னா கேட்குது இருடா அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து வாயில் போட்டுட்ருப்பாரு. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர் இங்கே இப்படி இருக்க, அந்த பக்கம் நீங்கள் ஜாம்பி மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்தால் வாங்கடா, வராட்டி போங்கடா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பி மாதிரி ஒரு மாதிரி கை காலை இழுத்துக்கிட்டு நடந்து போயிட்டுருக்க. இப்போ அவங்களும் பின்னாடியே ஓடி வராங்க. இமேஜின் பண்ணுங்கள், அந்த காடு மாதிரி லைட்டாக ரொம்ப பெரிய காடு கிடையாது, உங்கள் காலேஜ் வந்துட்டு ரொம்ப பெருசு. ஸோ அங்கேருந்து வெளியே குதித்து நீங்கள் காட்டுக்குள்ளே பூந்து தான் மெயின் ரோடுக்கு போகணும். ஸோ அந்த காட்டுக்குள்ளே மொட்டை வெயிலில் நீங்கள் ஜாம்பி மாதிரி ஒரு லைட்டாக ப்ளூ கலர் மாதிரி ஒயிட் கலர் மாதிரி கலந்துருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கில் லைன் போட்டிருக்கோம்ல, ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷர்ட்டை வந்துட்டு தொலைன்னு போட்டுட்டு தலை ஃபுல்லாக மண், உடம்பு ஃபுல்லாக அப்படியே மண், மூஞ்செல்லாம் மண், அப்படியே வந்து ஃப்ரீ ஹேர் தான், அப்படியே பெரிய தொலைன்னு பேண்ட்டு, கை 2 ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி காலை தறக்குன்னு இழுத்துட்டு ஜாம்பி மாதிரி நடக்க, அந்த காட்டுக்குள்ளே நம்ஜன் வந்துட்டு மஞ்சள் கலரில் டாம் அண்ட் ஜெர்ரி போட்டு ட்ரௌசரோடு வர, ஜின் வந்துட்டு சட்டையே இல்லாமல் அரைகுறையா ஒத்த ஒரு பேண்ட்டை மட்டும் போட்டுக்கிட்டு, அந்த பேண்ட்டும் காமெடியாக இருக்குது, அங்கங்கே கிழிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு போக 3 பேர்த்தையும் எப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்கும். ஸோ அப்படி தான் 3 பேர் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறீங்க. ஒரு வழியாக வந்துட்டு ஷார்ட்கட்டெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த ஷார்ட்கட் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஸ்ட்ரைட்டாக தேட்டருக்கு போயிடலாம். இப்போ 3 பேரும் ஒரு வழியாக போயிட்டு தேட்டர் வாசல் முன்னாடி நிற்கிறீங்க. உங்களோட கோலத்தை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கும்னு. வாசலில் வந்துட்டு யாருமே இல்லை, படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல், 10 பேர் போயிட்டாங்க. இப்போது டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க, அதை கொடுத்துட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே உங்களோட டிக்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிக்கெட்டும் வந்துட்டு ஜின்னோட, அதாவது நம்ஜனோட பாக்கெட்டில் இருந்துருக்கும். ஸோ இப்போ அவரோட பேண்ட்டை நீங்கள் போட்டிருக்கீங்களா, உங்களோட கை விட்டு நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ யாராவது எடுத்தான் ஆகணும். இப்போ டிக்கெட்டு வந்துட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போவீங்க, டிக்கெட் கேட்பாங்கள்ல, அவன் என்னடானா ஒரு மாதிரி பார்க்குறான், என்னடா மென்டல் ஹாஸ்பிட்டல்னு தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குதுங்க, இதுங்க டிக்கெட் எடுத்திருக்கான், உள்ளே விடணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்ருக்க. நீங்கள் ஹலோ படம் போட்டிருப்பாங்க, சீக்கிரம் எங்களை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவன் அப்படி 3 பேர்த்தையும் மாற்றி பார்க்குறான். ஒரு ஆள் மஞ்சள் கலரு ட்ரௌசரு, அதுவும் டாம் அண்ட் ஜெர்ரி போட்டது, ஒரு பனியன் மட்டும் அரைகுறையாக இருக்குது. இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா சட்டையே இல்லாமல் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ குப்பைக்குள்ளே பேரண்டைஞ்சு வந்த மாதிரி ஜாம்பி மாதிரி போய் நிற்கிறீங்க. எப்படி உள்ளே விடுவாங்க? ஸோ இப்போது அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்க. நீங்கள் ஹலோ டிக்கெட் எடுத்துட்டோம், நீங்கள் எங்களை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், டிக்கெட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் டேய் ஜூனா டிக்கெட்டு கொடுறா அப்படிங்க, அதுவும் பாக்கெட்டில் தான் இருக்கும், எடுத்து கொடு அப்படிங்கிறாரு. ஐயோ நான் எப்படி இருக்குதுன்ட்டு, நீங்கள் எந்த சைடுன்னு கேட்குறீங்க, ரைட் சைடு அப்படிம்பாரு. அப்படியே ரைட் சைடு அப்படியே இடுப்பு மட்டும் இப்படி காட்டி, என் பாக்கெட்டில் தான் டிக்கெட் இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் வாங்குவாங்கள்ல தேட்டருக்காரங்க, அவங்கக்கிட்ட அப்படி இடுப்பு காட்டிட்டு நிற்க, இதை பார்த்து இவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பண்ணுற இரு நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அட் அ டைமில் அந்த பாக்கெட்டுக்குள்ளே வந்துட்டு கை விடுறங்கிற பேரில் விட்டு அதோட அந்த பாக்கெட் வந்துட்டு அந்த இடத்துல இருந்துருக்குமா. ஸோ அதோட துணி வந்துட்டு ஒரு சைடு பேண்ட் மட்டும் கிழிஞ்சு போயிடுது, அதாவது தொடை வரைக்கும் இருக்குது, தொடைக்கு கீழே வந்துட்டு கிழிஞ்சிடுது, ஓகேவா. ஸோ கிழிஞ்சு தொங்குது. அப்படியே உங்களுக்குன்னா செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படியே 2 பேர்த்தையும் முறைக்க, அப்போது ஜின் பார்க்குறாரு, வயன் தொங்குறது அசிங்கமாக இருக்குது இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொங்குற பேண்ட்டை அதோட கிழிச்சு விட்டுருவார். ஸோ இப்போது ஒரு சைடு வந்துட்டு பேண்ட்டு ஃபுல்லாக இருக்குது, லெக்கு ஃபுல்லாக இருக்குது, கால் ஃபுல்லாக, இன்னொரு சைடு தொட வரைக்கும் தான் இருக்குது. எப்படி இருக்கும்? இப்படி நீங்கள் 3 பேர் நின்றுட்டுருக்க, இவனும் வந்துட்டு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது டிக்கெட்டு எடுத்து நீட்டலான்னு பார்க்கும்போது அந்த டிக்கெட்டு அவ்வளோதான் ஒரு மாதிரி கசங்கி கிழிஞ்சு போயிடுது அந்த துணியோடு சேர்ந்து. ஸோ இப்போ டிக்கெட்டும் இல்லை, அவன் ஆல்ரெடி உள்ளே விடுற ஐடியாவிலே இல்லை. இப்போ டிக்கெட்டும் இல்லையா, டிக்கெட் இல்லைன்னா உள்ளே வர முடியாது, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, ஷோ அவ்வளோதான் இன்றைக்கி முடிஞ்சு, இதோட தேட்டர்
க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே முடுக்கி விட்டுறான். 3 பேர் அப்படியே வெளியே வந்து நிற்கிறீங்க. அப்போது ஜின்னு நம்ஜுனும் உங்ககிட்ட, "அயன், இந்த தேட்டர்லனா விடு, வா நம்ம வேறு தேட்டருக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் பாருங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுது. எல்லாமே உங்களால் தாண்டா, உங்கள் 2 பேர்த்தினால தாண்டா இன்றைக்கி என் நாளே நாசமாக போச்சு. இங்கே பாரு, அவன் என்னை எவ்வளோ கேவலமாக பார்த்தான் தெரியுமா? பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி என்னை பார்க்குறான். என் தலையை பாரு, ஏடா யாராவது இப்படி பேண்ட்டு போடுவாங்களாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே நின்று காட்டுறீங்க. ஒரு காலில் வந்துட்டு அந்த பிளாக் கலர் பேண்ட் போட்டிருப்பீங்க, ஒரு கால் ஃபுல்லாக இருக்குது, ஒரு கால் தொடையோடு இருக்குது, சட்டை தொலைன்னு இருக்குது, ஜாம்பி மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்கீங்க. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் நீங்கள் இன்னுமே அழகாகவே தெரியுறீங்க. அழகாக தானே ஒரு எண் இருக்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்திட்டே ஓடுவீங்க. இதில் கை வேறு அசைக்க முடியாதா, கை அசைக்காமல் ஓடணும். ஸோ அவங்க 2 பேரும் பயந்து அப்படியே ஓட, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 3 பேரும் ஒரு இடத்துல கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடி போய் ஒரு செவர் இருந்திருக்கும். உங்களை திரும்பி பார்த்துட்டு அவங்க 2 பேரும் முன்னாடியே ஓடுவாங்க. அப்போது அந்த முன்னாடி இருக்கிற செவர் இருக்கிறது தெரியாமல் போய் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் சத்துன்னு அப்படி மூஞ்சிலே அடிச்சு அப்படி அதாவது சைடில் ரைட் சைடில் 2 பேத்துக்கும் அடிச்சிடும். 2 பேரும் அப்படியே இந்த பக்கம் திரும்பி லெஃப்ட் சைடில் உங்களுக்கு திரும்பி பார்த்துட்டே ஓடங்காட்டிக்கும் ரைட் சைடில் போய்ட்டு செவர் அப்படியே அடித்து அப்படியே மல்லாக்க விழுந்துருவாங்க. அவங்க அப்படி விழுந்ததுமே அவங்கள துரத்திட்டு போன ஃபோர்ஸில் உங்களால் சடனாக ஸ்டாப் பண்ண முடியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடவும் உங்களால் அந்த கை வீசிட்டு ஓடாமல் ஒரு மாதிரி ஓடிருப்பீங்கள்ல, ஸோ கை வீசாமல் ஓடிருப்பீங்களே, அதனால் பிரேக் போட்டு உங்களால் உங்களை நிறுத்திக்க முடியாமல் நீங்களும் அதே ஃபோர்ஸோடு ஓடி போயிட்டு அவங்களாவது ஒரு சைடு திருப்பி மூஞ்சி அடிச்சிருக்கோம். உங்களுக்கு நெட்டுக்கு நேராக ஆல்ரெடி மூக்கில் பயங்கர பிரச்சனை, இப்போ நெட்டுக்கு நேராக போயிட்டு மூஞ்சி அப்படியே அந்த செவத்தில் அடித்து மூக்கு அப்படியே இன்னும் பொண்ணு ரத்தம் வருது. ஸோ அப்படியே நெத்தியெல்லாம் வீங்கி போயிடும். அப்படியே அடித்து நீங்களும் அப்படியே மல்லாக்க கிடக்குறீங்க. ஸோ 3 பேரும் இப்போது அந்த செவத்துக்கிட்ட அப்படியே மல்லாக்க விழுந்து கிடக்குறீங்க, மயங்கிட்டீங்க 3 பேருமே. ஸோ அந்த தேட்டர்லாம் க்ளீன் பண்ண வருவாங்கள்ல, ஸோ அந்த தேட்டரை சுற்றி தான் அப்படி ஓடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த தேட்டரை க்ளீன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வெளில கொண்டு போவாங்கள்ல அந்த டஸ்ட்டெல்லாம் ஊற்றுறதுக்கு. அப்படி அந்த டஸ்ட்டெல்லாம் கொண்டு வந்து அந்த தண்ணியை என்ன பண்ணிடுறாங்கன்னா வீசி ஊற்றிடுவாங்க. அது அப்படியே உங்கள் 3 பேர்த்து மேலே தெளித்து அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சா நாடுது. என்ன கருமம் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு மாதிரி குப்பையாக கிடக்குது. அப்போது அதை பார்த்துட்டு அவ்வளோதான், இன்னும் அதிகமாக மயக்கம் வந்து 3 பேர் மறுபடியும் மயங்கி விழுந்துருப்பீங்க. அப்போ தான் அந்த அக்கா வந்துட்டு குப்பை தண்ணியால் கொண்டு வந்து ஊற்றிட்டு போயிருப்பாங்கள்ல, ஸோ திரும்ப வந்துட்டு சும்மா வெளியே கொஞ்ச நேரம் வந்து காத்தோட்டமாக நிற்கலான்னு சொல்லிட்டு நின்றுருப்பாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க 3 பேர் இப்படி கிடக்கிறத. ஐயோயோ இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூச்சல் போட்டு அப்புறமா ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் கொண்டு போய்ட்டு சேர்த்துருப்பாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா உங்கள் 3 பேர்த்தோட பேரண்ட்டும் டாக்டர் தான், சேம் ஹாஸ்பிட்டல் தான் வேலை செய்கிறாங்க. அப்படியே வந்துட்டு உங்களை 3 பேர்த்தையும் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகும்போது எப்படின்னா டக்கு டக்குன்னு அந்த ஸ்ட்ரக்சரில் தூக்கி போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் 3 பேர் மயங்கி கிடப்பீங்க. அப்படியே அவங்கள தூக்கி போட்டு என்னாச்சுன்னு தெரியல, ஏன் இந்த கோலத்தில் கிடக்குறாங்க எல்லாருன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு ஸ்ட்ரக்சரில் கொண்டு போய்ட்டு டாக்டர் டாக்டர்னு கத்துறாங்க. அவங்க பெரிய டாக்டர்ஸ், உங்களோட பேரண்ட் எல்லாருமே பெரிய டாக்டர்ஸ் தான். 3 பேர் ஓடி வராங்க. அப்போ வந்து பார்க்கும்போது இப்படி 3 பேஷண்ட் கிடக்கா. இந்த 3 பேஷண்ட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்களேன், என்னாச்சுன்னே தெரியல, இப்படி இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் கப்பு நாற்று தாங்க முடியல. ஸோ நீங்கள் படுத்துக்கிற ஸ்ட்ரக்சரை உங்களோட அம்மா இருக்கிற அந்த இதுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ நம்ஜுனோட ஸ்ட்ரக்சரை வந்துட்டு அவரோட அப்பாவோட இதுக்கு கொண்டு போகிறாங்க. ஜின்னோட ஸ்ட்ரக்சரை அவரோட அண்ணா வந்துட்டு அங்கே வேலை செய்வாங்க, ஸோ டாக்டராக இருப்பார். ஸோ அங்கே கொண்டுட்டு போகிறாங்க. ஃபைனலி 3 பேர்த்தையும் அவங்கவுங்களோட இதுக்கிட்டே ஒப்படைச்சாச்சு. ஆனால் அவங்க 3 பேர்த்துக்குமே 3 பேர்த்தையும் அடையாளம் தெரியல. உங்களோட அம்மாவும் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களை அடையாளமே தெரியல. அவங்க எப்படியும் உங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு விட்டு நர்ஸை கூப்பிட்டு அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மட்டும் சேஞ்ச் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண சொல்கிறாங்க. அப்போது ரொம்பவே முடியாமல் இருக்கனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, நீங்கள் முதல்ல அவங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போடுங்க, நான் வேணால் க்ளீன் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த ஒரு மாதிரி சாக்கடை தண்ணியாட்டு ஊற்றிருப்பாங்கள்ல கழுவுன தண்ணி, அதெல்லாம் மட்டும் தொடச்சி எடுத்துடுறாங்க. கொஞ்சம் அந்த ஒரு ட்ரிப்ஸ் ஏறி கொஞ்சம் நார்மலானதுக்கப்புறமா ட்ரெஸ் மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க 2 பேத்துக்கும் அதே தான், யாருக்குமே அடையாளமே தெரியல. இப்போ 3 பேர்த்தையும் வந்துட்டு கொஞ்சம் நார்மலானதுக்கப்புறமா ஒரு வார்டுக்கு ஜென்ரல் வார்டுக்குள்ளே, ஸோ அங்கே கொண்டு போய்ட்டு ஷிஃப்ட் பண்ணி படுக்க வைக்க. அப்படியே 3 பேரும் கண்ணு முழிக்கிறீங்க. அட் அ டைமில் சொல்லி வச்ச மாதிரி கண்ணு முழிச்சா உங்கள் பக்கத்தில் அம்மா நிற்கிறாங்க, நம்ஜுன் பக்கத்தில் அப்பா, நம்ம ஜின் இருக்கார்ல ஜின்னோட பக்கத்தில் அவரோட அண்ணா. இப்போது பரவாயில்லையான்னு 3 பேரும் அட் அ டைமில் கேட்குறாங்க. நீங்கள் அம்மா அப்படிங்க, நம்ஜுன் அப்பா அப்படிங்க, ஜின்னு அண்ணா அப்படிங்க. இவங்க 3 பேத்துக்கு ஷாக்கு, யார் அது நம்மளை இப்படி கூப்பிட்ருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு
உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு வேளை இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமோ, பார்க்க அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு, உங்களோட அம்மா ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து முன்னாடி தப்பிச்சு வந்துட்டீங்கன்னு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கண்ணை முழிச்சதுமே உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா மென்டல் ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் 3 பேர்த்துக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நஞ்சனா என்னடா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற யூனிஃபார்ம் மாதிரியே இருக்குது, ஒரு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஆ யாருக்கு தெரியும் விடு, இங்கே அதான் கொடுப்பாங்க போல், போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மென்டல் ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் போட்டிருப்பீங்க. ஸோ போட்டுட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறீங்க. பட் உங்களால் கையை கூட ஊன முடியல. ஸோ உங்களுக்கு மாவு கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போது சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதே கோலத்தில் தான் எந்திரிச்சு போகிறீங்க. உங்கள் மூஞ்செல்லாம் இன்னுமே யாருக்கு அடையாளம் தெரியல, அவ்வளோ கந்தரகோலமாக இருக்குது. உங்களோட அம்மா, அப்புறமா அவரோட அப்பா, அவரோட அண்ணான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு அந்த டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருப்பாங்களா பிடிச்சிட்டு போகிறதுக்கு, அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 3 பேஷண்ட் வந்துட்டு வந்தாங்க, உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது தப்பிச்சுக்கிட்டு போயிட்டாங்களா அப்படிங்க. ஆமாம், ஒரு 5-6 பேர்த்த காணோம், அப்போ 3 பேர் சிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல, 3 பேர் கிடச்சிட்டாங்க, மிச்ச பேர்த்த நீங்கள் தேடிக்கோங்க, இவங்கள நாங்கள் அந்த ஜென்ரல் வார்டில் தான் வச்சுருக்கோம், ஓகேவா, போய்ட்டு நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய்ட்டு அடுத்த பேஷண்ட்டை பார்க்க போயிடுறாங்க. பெத்த பிள்ளைய கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு பெத்த பிள்ளை வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் தம்பியும் அடையாளம் தெரியல, பையனையும் அடையாளம் தெரியல அவரோட அப்பாவுக்கு, நம்ஜனோட அப்பாவுக்கு. ஸோ இப்போ 3 பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி காற்றே இல்லாத மாதிரி அந்த இடத்துல இருக்குமா, காற்றாட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகலாம், போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் எந்திரிச்சு அப்படியே வெளியே போகலான்ட்டு போவீங்க. எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார், எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சே, எல்லாம் என்னதான் சொல்ல, ஏன்டா ஒரு படம் பார்க்க போனது தப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போது 3 பேர் வெளியே போய்ட்டு உட்காந்துட்டு இருக்க, அங்கேருந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தவங்க ஜென்ரல் வார்டு வந்து பார்க்குறாங்க, ஆளுங்களை காணோம். ஐயோ காணோம், இங்கே மறுபடியும் தப்பிச்சு போயிடுச்சுங்களாட்டுக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேட அவங்களுக்கு ஃபேஸ் தெரியும். பட் நீங்கள் யூனிஃபார்ம் போட்டிருப்பீங்களா, ஸோ யூனிஃபார்ம் வந்துட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. பட் பின்னாடி தான் பார்க்குறாங்க, 3 பேர்த்தோட முதுகு தான் தெரியுது. டேய் இங்கே பாரு, இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிக்கிறதுக்காக அவங்க வர்ற, நீங்கள் எதுக்கோ அந்த பக்கம் திரும்பினுவீங்க, லைட்டாக பார்த்துருப்பீங்க. ஒரு 5-6 பேர் கொலை வெறியில் உங்களை துரத்திட்டு வர மாதிரி இருக்குது. நான் அம்ஜுனா ஜின்யா எந்திரா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு 3 பேர் அப்படியே எந்திரிச்சு தலை தரைக்க ஓடுறீங்க. எதுக்கு அவங்க துரத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியல, ஏன் ஓடுறோன்னு இவங்க 2 பேருக்கு தெரியல. நீங்கள் ஓடுங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்க 2 பேரும் உங்கள் கூட ஓடி வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு ஓடியே போயிடுறீங்க. அப்புறமா தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, டேய் நம்மளை பைத்தியம் நினச்சி இந்த யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்கடா, அதனால தானே பைத்தியகார ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து தேடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, அது எப்படி உனக்கு தெரியும், யார் சொன்னா அப்படின்னு கேட்கவும், நீங்கள் 3 பேரும் ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்களா, அந்த இடத்துல ஒரு துண்டு பேப்பர் கிடக்குது, இந்த மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு 5-6 பேர் வந்துட்டு காணாமல் போயிட்டாங்க, எங்கள் அது பார்த்தா கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கோம். அதை பார்த்து தான் சொல்கிறீங்க, அட கருமத்தை, அப்போ இந்த ட்ரெஸ் தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃபாஸ்ட்டாக அந்த சட்டை பேண்ட்டெல்லாம் கழட்டி எரிஞ்சிட்றாங்க. அவங்க பசங்க, பட் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக பார்க்க, அப்போ நான் இந்த ட்ரெஸ்ஸோடையே தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ட்ரெஸ் கிடையாது. ஸோ இப்போது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கரெக்டாக 2 பேருமே அந்த அவங்க கழட்டி போட்ட ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து ஒரு மாதிரி வந்துட்டு கிழிச்சிட்ருக்காங்க. நம்ஜன் வந்துட்டு அந்த பேண்ட்டை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, அண்ட் ஜின்னும் வந்துட்டு அந்த ஷர்ட் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏய் பைத்தியக்காரனுங்களா, ஏன்டா நிஜமாவே பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஏய் இருட்டி சும்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஜின் வந்துட்டு ஒரு கிராப் டாப் மாதிரி உங்களுக்கு அதில் பண்ணி கொடுக்குறாரு. பார்த்தா அது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற ட்ரெஸ் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் அழகாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கிராப் டாப் மாதிரி பண்ணி கொடுக்குறாரு. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு, அதை அப்படி வாங்கிக்கிறீங்க. அப்போது பேண்ட்டு அப்படின்னு பார்க்க நம்ஜுன் வந்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஒரு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த கொரியாவில் போடுவாங்கள்ல, இது சின்ன ட்ரௌசர் மாதிரி குட்டியாக இருக்கும்ல, அந்த ஜீன் கிளாத்லலாம் கூட இருக்குமே, ஷார்ட்ஸ் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபுல்லாக போட்டால் தான் பேண்ட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். ஸோ நீ இவ்வளோ போட்டுக்கோ, ஒன்றும் தெரிவிக்காது அப்படிங்க. இப்போது 2 பேரும் உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் பார்க்குறீங்க ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு, அங்கே போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு தலையெல்லாம் ஹேர்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழகாக இப்போது ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மாற்றிட்டு வெளியே வருவீங்க பாருங்கள். 2 பேர்த்துக்கும் மறுபடியும் அந்த பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வாய் பழந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்களும் கரெக்டாக இவங்ககிட்ட வந்து தேங்க்ஸ்டா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க,
2 பேரும் அப்படியே வாய பழந்துட்டு பார்த்துட்டுருப்பாங்க. "அழகா இருக்குடி" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் சிரிச்சுட்டு, "சரி வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரோட கை பிடிச்சு அப்படியே சென்டரில் நீங்கள் நின்றுக்கிட்டு, அதாவது நீங்கள் சென்டரில் இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம், அப்படியே 2 பேரோட கையை கோர்த்துட்டு போயிட்டுருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அவங்கள ஃப்ரெண்டாக தான் பார்ப்பீங்க. பட் அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி வெட்கப்பட்டுட்டு ஷை ஆகிட்டு, அச்சச்சோ இது நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த கையை பிடிச்சிக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு ஜின் நினைக்கிறாரு. ஸோ அவரை பிடிச்சிக்கிறது நல்லா இருக்குதா, நம்ஜுனு பிடிக்கிறது அவருக்கு பிடிக்கலையா? அதே மாதிரி தான் நம்ஜுனும், என் கூட இப்படி கை கோத்து வருது அழகாக இருக்குது, ஆனால் அவன் கையை விட்டா இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு வர, ஒரு வழியாக நீங்கள் எல்லாம் வீடு போய் சேர்ந்துடுறீங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா போயிட்டு முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும், குளிக்கணும், அந்த நாற்றம் பிடிச்சி இது எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த டே அப்படியே போயிடுது. உங்களோட அம்மா அப்பா எல்லோரும் வீட்டுக்கு வந்துமே கூட அவங்களுக்கு நீங்கள் தானே அடையாளம் தெரியல. அடி பாவி, பெத்த பிள்ளை அடையாளம் தெரியாமல் பைத்தியக்காரின்னு சொல்லி பிடிச்சி கொடுக்குவா பார்த்த அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அடுத்த நாள் காலேஜுக்கு வந்துட்டு கிளம்பி வரீங்க. ஸோ அவங்க 2 பேரும் அதே மாதிரி தான் காலேஜுக்கு வராங்க. ஸோ எப்பவும் போல் 3 பேரும் ஒன்றா தான் உட்காருவீங்களா? இன்றைக்கி போய் உட்காந்திங்க அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது என்ன, தண்ணி எடுத்து கொடுக்குறது என்ன, கணத்தில் கை வச்சு 2 பேரும் உங்களே பார்த்துட்ருக்காங்க. சென்டரில் உட்காந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி உங்களுக்கு வியர்டாக இருக்குது. இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. 2 பேரும் இப்படி தாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. டேய் இருங்க, நான் இல்லாதப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க, நான் இருக்கப்போ என்னை தாங்குறீங்க, என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வியர்டாக இருக்குது, ஏன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, இப்படி பார்க்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போது நம்ஜூனும் ஜின்னும் இன்னும் எத்தனை நாளைக்கு மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, வயன் நான் அவனை லவ் பண்ணுறேன்னு அட் அ டைமில் 2 பேரும் சொல்லிடுவாங்க. அதாவது நம்ஜூனுக்கு முன்னே ஜின்னுக்கு முன்னே நம்ஜூன் சொல்கிறதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அட் அ டைமில் சொல்லிடுவாங்க. நீங்கள் ஷாக்காக பார்க்க, ஏய் என்ன நீ எதுக்குடா ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் ஜின்கிட்ட சண்டைக்கு போக, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் ப்ரப்போஸ் பண்ணேன், நீ ஏன்டா பண்ண அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஒன்றுமே புரியாமல் பேன் பார்த்துட்ருப்பீங்க. அப்போது வயலில் அவங்க சண்டைலாம் முடிச்சுட்டு திரும்பி பார்த்து, இங்கே பாரு வயன், எங்கள் 2 பேர்த்தில் உனக்கு யாரை பிடிச்சிருக்கு? நாங்கள் 2 பேருமே ஒன்று லவ் பண்ணுறோம் தான், அவனு தான் அவனை லவ் பண்ணுறான், நான் அதுக்கு மேலே அதிகமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஜின் சொல்லுவார். அப்போ நம்ஜனும், அவன் வேணான்னு கம்மியாக லவ் பண்ணலாம், ஆனால் நான் இந்த உலகத்தை விட அதிகமாக லவ் பண்ணுறேன், உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் போடா லூஸ் மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போக, இன்றைக்கி 2ல் ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும், எங்களால் இப்படியெல்லாம் இருக்க முடியாது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, நாங்கள் பாரு எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தவங்க சண்டை போட்டுக்கிறோம், நீ உன் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டினா அட்லீஸ்ட் நாங்கள் சண்டையாவது போடாமல் இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜென்யூனாக கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே ஓடிடுவீங்க. இங்கே பாரு, என்கிட்ட இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடையாது, நீங்கள் 2 பேரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. இப்படி தான் கிட்டத்தட்ட ஃபைனல் இயரே வந்துட்டீங்க, இன்னும் நீங்கள் வாயை திறந்து பேசவே இல்லை, ஆனால் 2 பேர்த்தோட லவ் குறையவே இல்லை, மாற்றி உங்களை கவனிச்சுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல, என்னடா அது 2 பேரும் இப்படி பண்ணால் நான் எப்படா சூஸ் பண்ணுவேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் சொல்லி ஒருத்தரை விட்டால் அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க. ஸோ 2 பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, யாருமே ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ணுறதே புரியாமல், சரி ஓகே அவ்வளோதான், காலேஜ் முடிஞ்சதும் கண்காணாத தேசத்துக்கு ஓடிட வேண்டிதான் இவனுங்கிட்ட சொல்லாமல், அப்போ தான் எல்லாமே சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பிளானில் நாட் அவுட்டே போகிற பிளானில் இருக்கீங்க இவங்களுக்கு தெரியாமல். இப்போது காலேஜெல்லாம் முடிஞ்சதுமே அந்த ஃபைனல் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் ஒன்றா போக உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே எதுவுமே சொல்லாமல் போனால் ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் போயிடும்ல, ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், இவங்க 2 பேர்த்துக்கிட்ட புரிய வைக்கவும் முடியல, என்னால் யாரோ ஒருத்தரையும் சூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக அங்கேருந்து வந்துட்டு அவங்க கூட அந்த அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவங்க விட்டு போகும்போது மிஸ் யூ அப்படிங்கிற மாதிரி 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு போகிறீங்க. அவங்களும் இந்த காலேஜை ரொம்ப மிஸ் பண்ணுவோம், சரி ஓகே நாளைக்கு எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்க, நீங்கள் எப்பயும் போல தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. இப்போது ஜின் அண்ட் நம்ஜுன் பார்த்தீங்கன்னா, டேய் நாளைக்காச்சும் இப்போ வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும், உன்னை பிடிச்சிருக்கா என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஜின் கேட்குறாரு, ஒரு வேளை அவள் என்ன பிடிச்சிருக்குண்ணா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, நான் விட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ஜனும் ஒரு வேளை என்ன பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் நானும் விட்டு கொடுத்துருவேன், என்ன பண்ணுறது, அவளுக்கு யாரை பிடிக்குதோ அதானே, அது நம்ம அவளோட இதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஃபைனலாக ஒரு உடன்படிக்கைக்கு வந்துடுறாங்க.
ஆனால் அடுத்த நாள் வந்துட்டு மனுஷங்க 2 பேரும் வந்து வெயிட் பண்ணுவாங்க எப்பவும் போல மீட் பண்ணுற பிளேஸில். நீங்கள் வரவே இல்லை, ஒரு நாளே ஆயிடுச்சு, ஃபோன் பண்ணால் ஃபோன் ரீச் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ வீட்டுக்கே போய் கேட்கலாம், எங்கடா போனோம் ஆளக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா உங்களோட அம்மா அவள் காலையிலேயே ஃப்ளைட் ஏறிட்டாளே, உங்ககிட்ட சொல்லியாடா அப்படின்னு கேட்குறாங்க. அடி பாவி சண்டாளி, ஏமாற்றிட்டு போகலான்னு பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த நீங்கள் போயிருக்கிற அதே கண்ட்ரிக்கு வந்துட்டு வரதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனால் டக்குன்னு வீசா கிடைக்காதுல்ல. ஸோ வீசாலாம் ரெடி பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் இருக்கும். ஸோ வீசாலாம் ரெடி பண்ணிவிட்டு 1 மந்த் கழிச்சு கரெக்டாக அவங்களும் அந்த கண்ட்ரிக்கு வராங்க. பட் நீங்கள் எங்கே இருக்கீங்க ஏதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்படியே வந்துட்டு இப்போ ஏர்போர்ட்லேருந்து இறங்குறாங்க. இப்போது நீங்கள் அங்கே வந்துட்டு ஒரு ஜாப்க்கு போயிட்டுருப்பீங்க. ஸோ அப்படியே ஜாப்க்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருப்பீங்க. ஒரு மாதிரி சலுப்பாக இருக்குது. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு 2 பசங்க அழகா உங்களை மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களும். ஸோ ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னது தப்பு பண்ணிட்டோமோ, புரிய வச்சுருந்துருக்கணும், ஆனால் இப்படி விட்டுட்டு வந்துருக்கக்கூடாது, தப்பாக நினச்சிருவானுங்களா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி சோகமாக நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்து கதவை திறக்கிறீங்க. கதவை திறந்தா வெல்கம் அப்படின்ட்டு 2 வாய் சிரிக்குது. ஷாக் உங்களுக்கு. பார்த்தா முன்னாடி இவங்க 2 பேர் தான் நிற்கிறாங்க. ஹேய், எங்கே எப்படா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டி சொல்லாமல் கொள்ளாமல் நாட்டை விட்டே வந்துட்டு எப்படி வந்தீங்கன்னு என்ன கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு அடிச்சு மொத்தி விட்டுருவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு 1 மந்த் அங்கேயே தான் எல்லோரும் இருப்பாங்க. பட் இந்த லவ் ப்ரப்போஸ் அந்த மாதிரி அவங்க எதுவுமே பேசிக்கல. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன வேணுங்க இதை கேட்க தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சேன், இதை பற்றி பேசாமல் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா இப்படி கேட்டங்காட்டிட்டு அவள் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா அப்படிங்கிறது அவங்க தோணி இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம இப்படி கேட்டங்காட்டி தான் அவள் போயிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் 1 மாதம் அவங்களும் எதுவுமே கேட்கல. ஆஃப்டர் 1 மந்த்து உங்களுக்கு க்யூரியாசிட்டி தாங்கலை. என்னது அங்கே இருக்கிறப்போ நானா நீயான்னு கேட்டிருந்தீங்க, இப்போ இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கீங்க, எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ நீங்களாக கேட்டங்காட்டிக்கா அவங்க அப்படின்னா உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா சொல்லு, நாங்கள் ஜென்யூனாக விட்டு கொடுத்துருவோம், ஹர்ட் ஆக மாட்டோம், அந்த ஒரு இதில் தான் இருக்கோம். 2 பேர்த்துக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் எங்கள் 2 பேரையும் பிடிக்கும் தான், பட் யாரை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, நாங்கள் விட்டு கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் ஒரு மாதிரி சாந்தமாக அமைதியாக ஒரு மாதிரி போகுது, நல்லா ஃபன்னியாலாம் போகலை. அப்போ நீங்கள் நல்லா யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு அப்படின்னு கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறாங்க 2 பேரும். எனக்கு 2 பேரும் வேணும்டா அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டாக 2 பேரும் வேணும்னு நீ சும்மா சொல்லலாம், ஓகே ஃப்ரெண்டாக 2 பேருமே இருக்கோம், லவ் யாரை பண்ணுற, புருஷனாக யார் வேணும் அப்படின்னு கேட்க, அதுதான் 2 பேர்த்தையுமே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பாருங்கள். அவ்வளோதான், 2 பேருக்கும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏண்டி யாரோ ஒருத்தர் சொல்லணும்னா உனக்கு 2 பேர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே உங்களை துரத்திட்டு வர நீங்கள் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கிறீங்க. 2 பேரும் நல்லா பார்த்துக்கிறீங்கடா, அதனால தான் இப்படி தாங்களுக்கு 2 ஆள் இருந்தால் நல்லா தானே இருக்கும், அதனால தானே கேட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டே பேசிகிட்டு இருப்பீங்க. அதாவது பேசிகிட்டே ஓடிட்டு இருக்கிறீங்க. அவங்க பின்னாடி துரத்திட்டு வராங்க. நில்லுடி உனக்கு இருக்குது, 2 பேர் வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே வர நீங்கள், நான் தப்பாக என்ன கேட்டுட்டேன், எனக்கு 2 பேரையும் பிடிச்சிருக்குடா, என்னால் 2 பேர்த்தையும் விட்டு கொடுக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸோ லவ்வோ புருஷனோ 2 பேருமே வேணும், ப்ளீஸ் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே ஓடிட்டு இருப்பீங்க. அவங்க கல்யாணமா இருட்டி உனக்கு கர்மாதி என்ன நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செருப்பு எடுத்து ஓடி வர செருப்பு கழட்டி அனுப்பிச்சுட்டு உங்கள் தலையிலே போடுவார். இன்னொரு ஸ்லிப்பர் கழட்டி அப்படி உங்களை அடிக்க உங்கள் மேலே அப்படி செப்பல் மலையாக வந்து பொழியுது. நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு, ஸ்டாப், எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க, நான் தப்பாக என்ன கேட்டேன், உங்களுக்கு விருப்பமா இல்லையா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்க, மறுபடியும் அதே வைக்கிறா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ கட்டையை எடுத்து துரத்திட்டு இருக்கிறாங்க. நீங்களும் ஐயோ அம்மா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடிட்டுருப்பீங்க. ஓகே டியர்ஸ், ஸோ ஹாப்பி எண்டிங் தான். இந்த 1 ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு 1 ஷாட்டில் பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி கம்பெனிக்கு வேலை இல்லை, ஸோ யாரும் எனக்கு கம்பெனிக்கு வேலை கொடுக்கல, அதனால என் கம்பெனி இன்றைக்கி கம்முன்னு இருந்துருச்சு. சரி ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா?
உங்களுக்கு ஜாலியாக இருக்கா கேட்கறதுக்கு, இல்லை போர் அடிக்குதா? ராகவிடியன் நீங்கள் சொன்னீங்களா ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி போராக இருந்துச்சுன்னு. எனக்கே அப்படி தான் இருந்துச்சு சொல்லும்போது. நான் 2-3 தடவை டெலீட் பண்ணி அதாவது கிட்டத்தட்ட 20 மினிட்ஸு ரெக்கார்ட் பண்ணி அதை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணேன். மேபி நான் முதல் சொன்னதே விட்டுருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு இழுத்துட்டு போகிற மாதிரியே இருந்துச்சு தான். பட் தெரியல, அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னியாக கொண்டு போகலான்ட்டு கொண்டு போனேன். இன்றைக்கி இது போர் அடிச்சுதா? நல்லா இருக்கா? ஓகேவா? பிடிச்சிருக்கா? சரி ஓகேங்க டியர். ஸோ நான் கிளம்புறேன். டாடா பாய் சார். அங்கே ஸ்டோரி பிடிச்சிருக்கா?